அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், மாத்துவேன், பூராத்தையும் மாத்தி விடுங்க. ராஜ்குமார் அண்ணன் பேசும்போது அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன். ஆஹா, ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பாத்துட்டே இருந்தேன். அண்ணன் சீமான் மேல ஏதோ கோவம் போல, அது வந்து மறைமுகமா சொல்லிட்டாரு, கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு. நான் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய உயரம் தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கிறேன், கம்யூனிசம் அதுவும் ஒண்ணு சொன்னோன்னே எங்க அண்ணன் கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க, எங்க அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில சேர்ந்துறேன்ட்டாரு ஒரே அடி. என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு முடியலையா, தாடி கிடி வச்சிருக்கீ அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு. அண்ணன் பெருசா தாடி வச்சிருந்தாரு சீமான், அவர் சேவ் பண்ணிட்டாரு. சரி தம்பியா நம்ம வளர்த்தெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது, ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி எங்க இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒளிஞ்சிரும், ஒன்னும் மது பிரச்சனை இருக்காது. அதனால மறுநாள் வந்து